அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நினைத்தது நடக்க 786 நம்பரை இப்படி எழுதுங்கள். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடக்க நிறைய தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நினைத்தபடி அப்படியே நடக்க மிகவும் எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு பூஜைகளோ மந்திரங்களோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம சேனல்ல எண்களை வைத்து, அதாவது நம்பர்ஸை பயன்படுத்தி நிறைய மெத்தட்ஸ் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு எண்களுக்குமே தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்கு. தொடர்ந்து சில எண்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா அந்த எண்களுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் அந்த அதிசக்தி வாய்ந்த நம்பர் 786. ரூபாய் நோட்டுக்கள்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த 786 வரக்கூடிய சீரிஸ் நோட்டுகளை நிறைய பேர் எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா அதற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஆனால் இந்த 786 நம்பருக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் மட்டும் கிடையாதுங்க. நாம் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஆற்றல் மிக்க நம்பர் இது. இந்த நம்பர் எதர்ச்சியாக நம்முடைய கண்களில் பட்டாலே நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போவதை குறிக்குது. நிறைய இஸ்லாமிய நண்பர்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கூட இந்த 786 நம்பரை அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. இஸ்லாமிய நண்பர்கள் கிட்ட இந்த 786 நம்பரை பற்றி நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய மகத்துவங்களை சொல்லுவாங்க. நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த 786 நம்பருக்கு இருக்கு. நம்முடைய உணர்வுகளை கிரகித்து கொண்டு அதற்கான பலனை இந்த நம்பர் நமக்கு கொடுக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான நியாயமான கோரிக்கைகளுக்கும் இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தலாம். பணவரவிற்காக மட்டும்தான் இந்த நம்பரை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. வாழ்க்கையின் அனைத்து விதமான கோரிக்கை இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்க, இந்த 786 நம்பரை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஃப்ரெஷ்ஷா ஒரு அன்ரோல்டு நோட்புக், அதாவது கோடு போடாத நோட்புக்கை நீங்க வாங்கிக்கணும். கிழிஞ்சு போன கசங்கி போன பழைய நோட்புக்கை எல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க. வீட்டில் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய அன்ரோல்டு நோட்புக் இருந்தால் அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க, அல்லது கடையில் நீங்க வாங்கிடுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கு நீங்க ஏதாவது நோட்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்த வேண்டாம். இந்த மெத்தடுக்குன்னு தனியா ஒரு நோட்புக்கை வாங்கிக்கோங்க. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல மட்டும் தாங்க இந்த நம்பரை நம்ம எழுதணும். பென்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. பென்சில், மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைட்டர்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல மட்டும் தாங்க எழுதணும். நோட்டுடைய ஃப்ரண்ட் பேஜ்ல முதல் பக்கத்துல டிவைன் நோட்டுன்னு நீங்க எழுதிக்கோங்க. DIVINENOTE டிவைன் நோட்டுன்னு நீங்க எழுதிக்கணும். முதல் பக்கத்திலேயே ஃப்ரண்ட் சைட்ல அதை நீங்க எழுதிக்கோங்க. அடுத்த பக்கத்துல இருந்து 786 நம்பரை நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். தினமும் குறைந்தபட்சமாக 54 முறை, அதிகபட்சமாக 108 முறை நீங்க எழுதுங்க. ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக டைம் இருந்தால் நீங்க 108 எழுதலாம். ஒரு நாள் குறைவாக டைம் இருந்ததுன்னா 54 முறை எழுதுங்க. ஆனால் மினிமம் 54 டைம்ஸ், மேக்ஸிமம் 108 டைம்ஸ் நீங்க எழுதணும். உங்களுடைய நேரத்தை பொறுத்து எண்ணிக்கையை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். எண்ணிக்கை கரெக்டா இருக்கணுங்க. எண்ணிக்கையில தவறு இருக்கக்கூடாது. அதனால முன்னாடியே நீங்க 1 to 54 அல்லது 1 to 108 நம்பர்ஸ் நீங்க போட்டு வச்சுட்டு அதற்கு பிறகு எழுதுங்க. நீங்க எழுதும் பொழுதே 1 2 3ன்னு போட்டு எழுதக்கூடாதுங்க. ஆல்ரெடி நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு நீங்க எழுதுங்க. 1 to 54 அல்லது 1 to 108 நீங்க நம்பர்ஸை போட்டு வச்சிருங்க. அதற்கு பிறகு நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். நமக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கையை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கணும். அந்த கோரிக்கை நிறைவேறிட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை கொண்டு வரணும். அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க. 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை நீங்க கொண்டு வரணும். அந்த சந்தோஷமான உணர்வோட இந்த 786 நம்பரை நீங்க எழுதணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு மனநிலையும் வேண்டாம். இதை எழுதுறதுனால நமக்கு 10 லட்சம் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க திங்க் பண்ணாதீங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்கு. சோ அந்த ஹாப்பினஸோட இந்த நம்பரை நீங்க எழுதுங்க. திருமண தடை இருக்கிறவங்க ஆல்ரெடி
உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிட்டதா அதை நினைச்சுக்கிட்டே நீங்க எழுதணும். உத்தியோகம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு, நீங்க சந்தோஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்ற மனநிலையோட இந்த நம்பரை எழுதணும். எந்த கிழமை எந்த நாள் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க எழுதலாம். குறிப்பிட்ட நேரத்துல தான் எழுதணும்னு கிடையாதுங்க, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எழுதலாம். ஆனால் உங்களுடைய மனம் அமைதியா ரிலாக்ஸ்டா இருக்க மாதிரியான நேரமா பார்த்து தேர்வு செய்யுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த நம்பரை எழுத வேண்டாம். எல்லா வேலையுமே நீங்க முடிச்சிட்டு ஃபைனலா ரிலாக்ஸ்டா இருக்கிற நேரமா பார்த்து இந்த நம்பரை நீங்க எழுதுங்க. நீங்க எழுத ஆரம்பிச்சதற்கு பிறகு நடுவுல எழுந்து போக கூடாதுங்க. 54 முறை அல்லது 108 முறை நீங்க முடிச்சதுக்கு பிறகுதான் அடுத்த வேலையை பார்க்கணும். ஸ்பிளிட் பண்ணி எல்லாம் நீங்க எழுதக்கூடாதுங்க, அதாவது பிரிச்சு பிரிச்சு எழுதக்கூடாது. ஒரே ஸ்டெச்ல தான் நீங்க 54 அல்லது 108 முறை எழுதணும். நீங்க எழுதுறப்ப யாருமே உங்களை பார்க்காத மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. யாராவது உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுடைய கவனம் சிதறும், அந்த உணர்வு நிலையில பாதிப்பு ஏற்படும். முழு கவனத்தை உங்களால செலுத்த முடியாது. கவனம் போற இடத்துல தாங்க சக்தி பாயும். வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். யாராவது நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்மால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சோ முடிஞ்ச வரைக்கும் தனிமையில உட்கார்ந்து நீங்க எழுதுங்க, அல்லது யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப வேக வேகமா எழுதாதீங்க. சந்தோஷமான மனநிலையில ஹாப்பியா இதை நீங்க எழுதணும். சோ பொறுமையா நிறுத்தி நிதானமாக எழுதுங்க. எந்த அளவிற்கு நீங்க உணர்வு பூர்வமா சந்தோஷமா அந்த நம்பரை எழுதுறீங்களோ உங்களுடைய எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்துடன் பேசும். அந்த 786 நம்பரும் உங்களுடைய உணர்வு நிலையை கிரகிக்கும். உங்களுடைய ஒரு கோரிக்கை நிறைவேறிட்டதற்கு பிறகு அடுத்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆனால் ஒரு நேரத்துல ஒரு கோரிக்கையை மட்டும் தாங்க நீங்க வைக்கணும். அதனால உங்களுடைய முக்கியமான கோரிக்கை எதுவோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. இந்த மெத்தட் இன்னமுமே வேகமா உங்களுக்கு வேலை செய்யணும்னா நீங்க எழுதி வச்சிருக்கிற அந்த பேப்பர் மேல லைட்டா சென்ட் நீங்க ஸ்ப்ரே பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்கிற சென்ட் அல்லது பர்ஃப்யூமை யூஸ் பண்ணுங்க. லைட்டா நீங்க ஸ்ப்ரே பண்ணா போதும், நிறைய நீங்க ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க, எழுதி வச்சிருக்கிறது அழிஞ்சிடும். அதனால கொஞ்சமா நீங்க ஸ்ப்ரே பண்ணுங்க. வாசனை மலர்கள் கிடைக்கக்கூடிய சீசன்ல ஒரு 2 பூவை கூட நீங்க எழுதி வச்சிருக்கிற பக்கத்துல வச்சு அந்த நோட் புக்கை மூடிடுங்க. அது காய்ந்தால் கூட பரவாயில்ல, அது அப்படியே இருக்கட்டும். மல்லிகை, முல்லை, ரோஜா இதழ்கள்னு வாசனை தரக்கூடிய எந்த மலரை வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். ரோஜா பூவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இதழ்களை நீங்க வச்சாலே போதும். 2 அல்லது 3 இதழ்களை நீங்க வச்சிருங்க. இதெல்லாம் கம்பல்சரி கிடையாதுங்க, கட்டாயமாக செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்தால் இதை நீங்க செய்யலாம். அதே போல தினமும் இதை செய்யணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. என்னைக்கு உங்களால முடியுமோ அன்றைய தினம் இதை நீங்க செய்யலாம். இதை நீங்க வீட்ல இருந்து தான் எழுதணும்னு கிடையாதுங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அல்லது நீங்க ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல இருந்து கூட எழுதலாம். எழுதி முடிச்சதுக்கு பிறகு அந்த நோட் புக்கை நீங்க மறைவான ஒரு இடமாக பார்த்து வச்சிடுங்க. யாரும் அதை எடுத்து பார்க்க கூடாது. சோ யாரும் அதை திறந்து பார்க்காத மாதிரி கேர்ஃபுல்லா அந்த நோட் புக்கை நீங்க வச்சிருங்க. ஒரு நோட் புக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் நீங்க இன்னொரு நோட் புக்கை வாங்கி எழுதலாம். ஆல்ரெடி நீங்க பயன்படுத்தி இருக்கிற நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிச்சிடுங்க. குளிச்சுட்டு தான் எழுதணும்னு கிடையாதுங்க. அதே போல பெண்களாக இருந்தாலும் தீட்டு நேரத்திலையும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாதுங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.